செய்தியை பார்த்து வருகிறோம். தைப்பொங்கல் நாளில் நடைபெறவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பாக எம்பி சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் கோரிக்கையை எழுப்பியிருந்த நிலையில் தைப்பொங்கல் நாளில் நடக்கவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா அடைந்திருக்கிறார். அபிநயா, விவரங்கள். லாவண்யா, இப்போ சிஏ தேர்வு, ஃபவுண்டேஷன் தேர்வு என்பது அடிப்படையான அந்த தேர்வு என்று சொல்லப்படும் சிஏனுடைய அந்த தேர்வு நடைமுறைகளில் அந்த தேர்வில் 12, 14, 16, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 14ஆம் தேதி பொங்கல் நடைபெறும், அந்த விழா கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் என்றும், அதனால் அந்த தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. எம்பி சு வெங்கடேசன் இந்த விவகாரத்தை முன்னெடுத்திருந்தார். அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் ஐசிஏ அமைப்பு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். தற்போது அந்த ஐசிஏ தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதன்படி 14ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த பிசினஸ் லாஸ் தேர்வு 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு 12, 14, 16, 18 என்று இருந்த அந்த தேர்வு ஷெட்யூல் தற்போது 12, 16, 18, 20 என்று மாற்றப்பட்டுள்ளது. எனவே அடுத்தடுத்ததாக அந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது சார்ந்த தெளிவான அந்த முழு அட்டவணையை தெரிந்து கொள்வதற்கு தேர்வர்கள் www.icai.org என்ற அந்த இணையதளத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபிநயா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தைப்பொங்கல் நாளில் நடைபெறவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி நடைபெறவிருந்த தேர்வு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பாக எம்பி சு வெங்கடேசன் எக்ஸ் தளத்தில் கோரிக்கையை எழுப்பியிருந்த நிலையில் தைப்பொங்கல் நாளில் நடக்கவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு மாற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபிநயா அடைந்திருக்கிறார். அபிநயா, விவரங்கள். லாவண்யா, இப்போ சிஏ தேர்வு, ஃபவுண்டேஷன் தேர்வு என்பது அடிப்படையான அந்த தேர்வு என்று சொல்லப்படும் சிஏனுடைய அந்த தேர்வு நடைமுறைகளில் அந்த தேர்வில் 12, 14, 16, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 14ஆம் தேதி பொங்கல் நடைபெறும், அந்த விழா கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் என்றும், அதனால் அந்த தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. எம்பி சு வெங்கடேசன் இந்த விவகாரத்தை முன்னெடுத்திருந்தார். அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில் ஐசிஏ அமைப்பு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். தற்போது அந்த ஐசிஏ தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதன்படி 14ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த அந்த பிசினஸ் லாஸ் தேர்வு 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு 12, 14, 16, 18 என்று இருந்த அந்த தேர்வு ஷெட்யூல் தற்போது 12, 16, 18, 20 என்று மாற்றப்பட்டுள்ளது. எனவே அடுத்தடுத்ததாக அந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது சார்ந்த தெளிவான அந்த முழு அட்டவணையை தெரிந்து கொள்வதற்கு தேர்வர்கள் www.icai.org என்ற அந்த இணையதளத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபிநயா. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெஞ்சுவலி காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள மருத்துவமனையில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெஞ்சுவலி காரணமாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அப்போலோ மருத்துவமனையில் சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.